அரை மணி நேரத்தில் வீட்டிலேயே மொறு 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 மொறுன்னு அருமையான வெங்காய பருப்பு வடை எப்படி செய்கிறது தெரியுமா? ஒரு டம்ளர் இந்த மாதிரி கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு தாளிக்கிற போடணும்ல, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பு அதில் ஒரு 101 பருப்பு தனியாக எடுத்து வைங்க. அது எப்படி சார் யார் எண்ணுவாங்க? வீட்டில் மாமா சும்மா தானே இருப்பார், அவரை எண்ண சொல்லுங்கள். அது தனியாக எடுத்து வைங்க. அந்த கடலை பருப்போட 3 காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு மிக்சியில் ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கு. மாமா எண்ணி வச்ச அந்த 101 கடல் பருப்பையும் அதில் போடுங்க. போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பெசரி, தோசை மாவு பதத்தில் பெசரி மூடி வச்சு அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஒரு 25 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் அதை எடுத்து நல்லா பிசைஞ்சு அதில் 2 பெரிய வெங்காயம், அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி போட்டு தேவையான உப்பும் போட்டு நல்லா வடை பதத்துக்கு வந்துடும். அந்த மாவு ரொம்ப தண்ணி விடக்கூடாது. வடை பதத்துக்கு போட்டு அதை மிதமான சூட்டில் எண்ணெயை வச்சு வடை தட்டி போடுங்க. போட்டால் அருமையான மொறு 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 மொறுன்னு வடை. ஒரு டம்ளருக்கு 15 வடை 16 வடை கிடைக்கும். நல்ல தேங்காய் சட்னி சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்டா அருமையாக இருக்கும்.